ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு லிக்விடை கண்டுபிடிச்சேன். அதில் இருந்து காக்ரோஸும் பல்லியும் என்னோட வீட்டுக்கு வரதே இல்லை. அதே மாதிரி உங்களோட வீட்டில் காக்ரோச் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதனால மறக்காம தயவு செஞ்சு பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் லைஜால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு லெமனை நறுக்கி அதுல இருந்து 10 டிராப்ஸ் மட்டும் கரெக்டா விடுங்க. அதுக்கு அடுத்ததா ஆப்போ சோடா கடையில கேட்டாலே கிடைக்கும். அந்த ஆப்போ சோடா பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஆப்போ சோடா போட்டதும் ஒரு ஸ்பூனை எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு நல்லா சேரணும். அதனால நல்லா கலக்கி விடுங்க. குறைஞ்சபட்சம் 2 நிமிஷமாச்சு நல்லா கலக்கி விடணும். அதுக்கு அடுத்ததா ஒரு 4-5 வெங்காயமும் 4-5 வெள்ளைப்பொடியும் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததா டீ வடிகட்டுற ஜல்லடை இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சதை வடிகட்டிக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் பூண்டு சாறு பாத்தீங்கன்னா நல்லா இறங்கணும். அதனால ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்க கிளறி விட விட இந்த சாறு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இறங்கிரும். அவ்வளவுதான், நம்ம வீட்லயே ஈஸியா காக்ரோச் வராம இருக்கிறதுக்காண்டி ஒரு லிக்விடே கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். இப்ப நான் சொல்ற இடத்துல மட்டும் இந்த லிக்விடை நீங்க அப்ளை பண்ணாலே போதும். காக்ரோச்சா இருக்கட்டும் இல்ல பல்லியா இருக்கட்டும், எந்த ஒரு பூச்சியும் உங்களோட வீட்டுக்கு இனிமே வரவே வராது. இப்ப ஒரு எம்டி வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கேனோட மூடியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச லிக்விடை இதுல ஊத்திக்கலாம். அப்பதான் நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்ப பாருங்க, இந்த வாட்டர் கேன் மூடி வழியா லிக்விட் எப்படி அழகா ஸ்ப்ரே ஆகுதுன்ட்டு. இப்ப உங்க வீட்டு கிச்சனை பாத்தீங்கன்னா சிங்க் இருக்கும். அந்த சிங்கை சுத்தி ஃபுல்லா இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது மூலியமா பாத்தீங்கன்னா நைட் டைம்ல உங்க வீட்டுக்கு கருப்பாம்பூச்சியே வராது. காக்ரோச் முக்கியமா சிலிண்டர்ல தான் போய் ஒளியும். அதனால சிலிண்டரை சுத்தி ஃபுல்லா நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா எந்த ஒரு கருப்பாம்பூச்சியும் பாத்தீங்கன்னா உங்களோட சிலிண்டர் பக்கமே வராது. அதுக்கு அடுத்ததா ஃப்ரிட்ஜுக்கு கீழே தான் கருப்பாம்பூச்சி நிறைய குட்டி போட்டு வைக்கும். அதனால நீங்க ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிருங்க. கடைசியா மிச்சம் இருக்கிற லிக்யூட்ல இந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து நல்லா ஃபுல்லா முக்கிக்கோங்க. நல்லா முக்குனதுக்கு அப்புறம் உங்களோட சிங்கோட பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த துணியை தொங்க விட்டுக்கோங்க. எதுக்காண்டி நான் அப்படி சொல்றேன்னா, அப்பதான் நைட்டு தூங்குறப்ப நல்லா வாசனையா இருக்கும். கருப்பாம்பூச்சிக்கு இந்த வாசனை பார்த்தீங்கன்னா பிடிக்காது. அதனால கருப்பாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை. சரி காய்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.